இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர் முகமது அபு சால்மியா அவருடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய காட்சியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவருடைய ஃபேமிலி அங்கத்தவர்கள் தான் இவங்க. அவங்களுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய மனைவி, மகன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து சிறை கைதிகளும் விடுதலை செய்கிற வரைக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அது ஒரு நிபந்தனையாகவே இருக்க வேண்டும். என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் 10,000 பேர் எங்களுக்கு தேவை என்கிற அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை இன்றைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் காசா உள்ளிட்ட நிலப்பரப்பிலே என்ன நடக்கிறது, அதை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 269வது நாளாக பாலஸ்தீன பெருபூமியை ஆக்கிரமித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் இஸ்ரேல் என்கிற ஒரு தனியான தேசத்தை உருவாக்கி அங்கே பூர்வீக குடிகளாக சொந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை கடந்த பல்லாண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் வருடம் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன சுதந்திர போராட்ட குழுவாக இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆரம்பித்த பாரிய எதிர்வினை தாக்குதல்கள் ஒரு மிக நீண்ட யுத்தமாக தற்போது மாற்றம் பெற்றிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஹமாஸை அழிக்கிறோம், அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு வரப்போகிறோம் என்று கூறி பாரிய யுத்தத்தை நடத்தினாலும் இதுவரைக்கும் அவர்களால் அங்கிருந்து மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பணைய கைதிகள் நிறைந்து காணப்படுகிற அதே நேரத்தில் ஹமாஸை அழிக்கிறோம் என்பவர்களால் ஹமாஸையும் அழிக்க முடியாமல் அங்கிருக்கக்கூடிய கட்டிடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் பாடசாலைகளையும் பள்ளிவாயல்களையும் மருத்துவமனைகளையும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களையும் அழித்து ஒழித்து மக்களில் இதுவரைக்கும் 38,000 மக்களை அப்பாவிகளை கொன்று குவித்தும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் 269வது நாளாக அங்கே பல சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஷுஜாயியாவினுடைய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே கடந்த 4 நாட்களுக்கு மேலாக பாரிய தாக்குதல்கள் இரு தரப்பிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகள் நார்த் காசா, வடக்கு காசா என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகள் யுத்தத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே நாங்கள் வடக்கு காசாவை பிடித்து விட்டோம், 2ஆக பிளந்து விட்டோம் என்றெல்லாம் கருத்து சொல்லி இருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் கூட காசா முடிந்து விட்டது, காசாவை கைப்பற்றி விட்டார்கள், அவ்வளவுதான் என்றெல்லாம் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். தம்பி பொக்கிஷம் உள்ளிட்டவர்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு அதற்காக குரல் கொடுத்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். ஒரு சுதந்திர பூமி இன்னொரு காடையர் கூட்டத்தினால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அதையெல்லாம் எப்படியாவது அவர்களுக்கு சாதகமாக செய்திகளாக்கி வியாபாரமாக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் காசாவினுடைய எந்த நிலப்பரப்புகளையும் மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற எந்த அறிவிப்பையும் இஸ்ரேலால் விடுக்க முடியாமல் இருக்கிறது. அதையும் தாண்டி தற்போது இஸ்ரேலுடைய நிலத்தின் பெரும்பகுதிகளை ஹெஸ்புல்லா போராளிகள், ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் பலமுறை அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பகிர்ந்திருக்கிறோம். இப்படியான நிலையில் தான் இன்றைய தினம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 16 பாலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய 3 இனப்படுகொலை சம்பவங்களில் 23 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 90
301 அப்பாவிகள் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் சொசைட்டி அறிவித்தும் இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அநியாயத்திற்கு மேல் அநியாயம், அக்கிரமத்திற்கு மேல் அக்கிரமத்தை செய்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் தான் அல்-ஷிஃபா மருத்துவமனையினுடைய டைரக்டர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அல்-ஷிஃபா மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலேயே பாரிய தாக்குதலுக்கும் அழிவுக்கும் உள்ளாக்கப்பட்ட இடம்தான் அல்-ஷிஃபா. மொத்தமாக அல்-ஷிஃபாவினுடைய அனைத்து வளங்களையும் அழித்து நொறுக்கி இருந்தார்கள். காசா நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இது இருந்தது. அனைத்து மருத்துவ பிரிவுகளும் இங்கே இருந்தது. சுகர் பேஷண்ட்டுகளாக இருந்தாலும், புற்றுநோய் மருத்துவர்களாக இருந்தாலும், குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவுகளாக இருந்தாலும் அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக இந்த இடம் செயல்பட்டு வந்தது. அப்படியான இடத்தை தான் முதன்மையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அப்படி தாக்குதல் நடத்தியதில் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று அல்-ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் முகம்மது அபு சல்மியா என்கிறவரை அவர்கள் அநியாயமாக கைது செய்தார்கள். நவம்பர் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர்தான் முகம்மது அபு சால்மியா என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய டைரக்டர், அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் சகோதரர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்க என்ன விஷயம் கேட்டா, இவரோட சேர்த்து கிட்டத்தட்ட 50க்கு உட்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் இன்றைக்கு திடீரென்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடுதலைக்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது, அதனால் சில பேரை நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இடப்பற்றாக்குறை இருப்பதாக சொல்லி விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகும் இன்றைய தினமே 16 சகோதரர்கள் வெஸ்ட் பேங்க்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடுதலையில் இடப்பற்றாக்குறை என்பது ஒரு காரணமாக இருப்பதாக தெரியவில்லை. இதிலே வேறு ஒரு தந்திரம் இருப்பதாக பல ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் திடீரென விடுதலை செய்ததற்கான காரணத்தை மறுத்து மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதாவது, நாங்க இவங்களை விடுதலை செஞ்சது அங்கே இடப்பற்றாக்குறைங்கிற காரணத்தினால எல்லாம் இல்லை, இடம் வேண்டிய அளவுக்கு அங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு வேறு வேறு காரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இவருடைய விடுதலை இன்றைக்கு பாரிய சர்ச்சையை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வார் கண்காணிப்பு, வார் கேபினெட்டில் இருக்கக்கூடிய யாபிட் உள்ளிட்ட பல பேரும் இன்றைக்கு இந்த விடுதலையை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக தற்போது முகம்மது அபு சால்மியா அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகிறது. ஏன்னா இவரை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க, எந்த நேரம் வேண்டுமானாலும் முகம்மது அபு சால்மியா மீது அட்டாக் நடக்கலாம், அவர் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சுறுத்தல் தற்போது மேலெழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர் முகம்மது அபு சால்மியா அவருடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய காட்சியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவருடைய ஃபேமிலி அங்கத்தவர்கள் தான் இவங்க. அவங்களுடைய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. அவருடைய மனைவி, மகள், மகன், மற்ற குழந்தைகளோடு அவர் இருக்கக்கூடிய காட்சி. இது அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், வீடு வாசல் ஒன்றும் கிடையாது. அவர் டாக்டர், டைரக்டர் தான். ஆனாலும் அவரும் அங்கே தான் தஞ்சமடைய வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் என்னன்னு கேட்டால், தங்களுடைய குடும்பத்தின் நிலை இப்படி இருக்கிறது, தன்னுடைய நிலை சிறைவாசம் அனுபவித்தவர். பொதுவாக இந்த சமூகத்திற்காக ஜெயிலுக்கு போகிறது, சமூக விவகாரங்களை பேசி சிறைவாசம் அனுபவிக்கிறது, இப்படியெல்லாம் நடந்ததோடு பல பேர் வெளியே வந்ததற்கு பிறகு மீண்டும் அதே சமூக கட்டமைப்போடு சமூகத்திற்காக நிற்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல கட்டங்களில் சமூக வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவுகளுடைய ப்ரெஷர் காரணமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைக்கில்லாத வேலை, நம்ம உண்டு, நம்முடைய தொழில் உண்டு, நம்முடைய வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல என்று சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய பல சகோதரர்களை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்திற்காக, என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய பூமிக்காக, என்னுடைய பூமியின் மீட்சிக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லி மருத்துவ பணி ஆற்றிக் கொண்டிருந்த அல்-ஷிஃபா மருத்துவமனையினுடைய டைரக்டர் அபு சால்மியா அவர்கள் மீண்டும் தான் தன்னுடைய தொழிலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இன்றைக்கு அவருடைய தொழிலை பொறுப்பேற்று இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட சகோதரர்கள்
தற்போது இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான காரணங்கள் தெரியாவிட்டாலும் இன்றைக்கு அவர் முக்கியமான ஒரு பேட்டியை அபூ சால்மியா சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன சகோதரர்கள் கைதிகளாக இருக்கிற அத்தனை பேருமே பாரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அது ஒரு நரக வாழ்க்கை என்பதை இன்றைக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் அவங்கள மிக மிக மோசமான நிலையில விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. நான் விடுதலை ஆயிட்டேன், ஆனா சிறைகளில் இருக்கக்கூடியவர்களை ரொம்ப மோசமான நிலையில நான் பார்த்தேன். எந்த அளவுக்குன்னா, குவாண்டனாமோ சிறைச்சாலையில் கிடைக்காத துன்பங்கள் தற்போது பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களுக்கு இஸ்ரேலிய கொடூர சிறைகளில் கிடைக்கிறது என்பதை அந்த அனுபவத்தை பெற்ற சகோதரர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அபூ சால்மியா, முகமது அபூ சால்மியா அவங்க பேசுகிற நேரத்தில் சொல்றாங்க, நான் அவங்கள விட்டுட்டு வரக்கல, அது அவ்வளவு கொடூரமான ஒரு நிலையில நான் விட்டுட்டு வந்ததை நான் உணர்ந்தேன். அனைத்து பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுகிற வரைக்கும், அவர்களுடைய விடுதலை நடைபெறுகிற வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அதிலே இது ஒரு நிபந்தனையாகவே இருக்க வேண்டும்ங்கிறார். பொதுவா ஜெயில இருந்து வெளியே வந்தா சரி நடந்து போச்சு, நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம், இந்த மாதிரி யோசிக்கிற மக்களுக்கு மத்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து சிறை கைதிகளும் விடுதலை செய்கிற வரைக்கும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அது ஒரு நிபந்தனையாகவே இருக்க வேண்டும். அதாவது அந்த சம்பவங்கள் அவர்களுக்கு ஈமானையும் நம்பிக்கையையும் உறுதியையும் தைரியத்தையும் அதிகரிக்கிறதே தவிர அல்லாஹ்வினுடைய அருளால் அவர்கள் வீழ்ந்து விடவில்லை, வீழ்ந்து விடுகிற ஒரு சமூகமும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வானங்கள் பூமி அளவுக்கு, அதை விட மிக பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வானங்கள் பூமி அளவுக்கு, அதை விட விசாலமான சொர்க்கமா? ஆமாம், அதைவிட விசாலமான சொர்க்கம். அப்படி என்றால் அதிலே ஒருவனாக நான் இருப்பேனா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது ஆம், நீயும் அதிலே ஒருவனாக இருப்பாய் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அவர் ஆஹா, இப்படி ஒரு சொர்க்கமா அப்படின்னு அதை பூரிச்சு போய் அவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்னப்பா ஆகாங்கிற, என்ன அதை அப்படி பூரிச்சு போகிற அப்படின்னு சொல்லும்போது, சொர்க்கம் கிடைக்க போகிறது, நானும் அதிலே ஒருவனாக இருக்க போகிறேன் என்கிற அந்த பூரிப்பு தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியதற்கு பிறகு, நான் இந்த யுத்த காலத்திலே சொற்ப நேரம் இருப்பது கூட ஒரு மிக நீண்ட நேரமாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வில் அம்புகள் வைக்கப்படக்கூடிய கூடைக்குள்ளே கையை போட்டு இருக்கிற பேரிச்சங்கனிகளை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே அந்த யுத்தத்திலே பங்கெடுக்கிறார், ஷஹீதாகினார் என்கிற செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இந்த நிலைமை தன்னுடைய நாட்டுக்கான போராட்டம் என்று வருகிற போது அவர்களுக்கு இது போன்ற செய்திகள், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிமுறைகள், நபி தோழர்களுடைய தியாகங்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகிற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் அவர்களை புடம் போடுகிறது, அவர்களை அப்படியே கட்டி போடுகிறது, அவர்களை அதற்காகவே வாழ வைக்கிறது. தங்களுடைய பூமி எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும், அதே நேரத்தில் எங்களுடைய ஈமானுக்கு இது உரமூட்டி கொண்டிருக்கிறது என்பதை தினம்தோறும் அவர்கள் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் நீங்கள் பார்க்க முடியும், கடந்த காலங்களில் எல்லாம் பாலஸ்தீனியர்களை தீவிரவாதிகளாக பார்த்த பல பேரும் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களை ஹீரோக்களாக பார்க்கிறார்கள். 269 நாட்களாக அவர்கள் நின்று பிடிக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முகமது அபூ சால்மியா அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்து பேசிய வார்த்தைகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல் ஷிஃபா மருத்துவமனையை பற்றி அவர் சொல்லுகிறார், அது மீண்டும் புனரமைக்கப்படும், மீண்டும் அதை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்பதை உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறார். அதே போன்று சொல்றாரு, அல் ஷிஃபா மருத்துவமனை என்பது காசான்களுக்கு சொந்தமானது, காசா மக்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, பாலஸ்தீனியர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது. பாலஸ்தீனியர்களுடைய மீண்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக அல் ஷிஃபா மருத்துவமனை மிளிரத்தான் போகிறது என்பதை அடித்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்றாரு, இந்த மாதிரியான நிலையில என்னுடைய சேவையை நான் மீண்டும் தொடங்குகிறேன் என்றுதான் அவருடைய ஆரம்பம் அமைந்திருக்கிறது. அல் ஷிஃபா மருத்துவமனையினுடைய தலைவர்
முகமது அபு சால்மியா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகு விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்? ஏன்னா அவருடைய விடுதலையை தற்போது ஒரு பெரிய மேட்டராக இன்னைக்கு அவர்களுடைய ஊடகங்களும் அவர்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தற்போது அவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்க வேண்டும், அவருடைய சேவையை அதிகமாக தொடரச் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளில் சகோதரர் முகமது அபு சால்மியா அவர்களையும் இணைத்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள். நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், நம்முடைய தொப்புள் கொடி உறவைச் சேர்ந்த ஒருவர், நம்முடைய மக்களுக்காக, அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன உறவுகளுக்காக, பாலஸ்தீன வெற்றி பூமிக்காக போராடக்கூடிய ஒருவர். அவருடைய மருத்துவ பணியினால் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய அவர் மாத்திரமல்ல, அனைத்து மருத்துவர்களும் போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், உயிர்களை காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இங்கே இருக்கக்கூடிய சில சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சில யூடியூபர்கள் இந்த அப்பாவிகளை கூட தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை. ஆனாலும் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் காசாவினுடைய சுஜாயியா பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை உக்கிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதே போன்று தைர் அல் பலாவினுடைய கிழக்கு பகுதிகளிலும் பீரங்கி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2014ஆம் ஆண்டு இதே போன்று இதே பகுதிகளில் பாரிய ஒரு அழிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்திருந்ததையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா. இங்க நீங்க பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய உடலை காட்டக்கூடிய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இவர்களுடைய உடல் மெலிந்து போய் இருக்கக்கூடிய காட்சி. எங்களுடைய உடல்கள் குறைந்தது 25 கிலோ, கூடியது 30 கிலோ அளவுக்கு நாங்கள் மெலிந்திருக்கிறோம், உண்பதற்கு உணவில்லை என்கிறார்கள். அதாவது நம்ம வீட்டில் நம்முடைய தகப்பன், நம்முடைய பாட்டன், அந்த மாதிரி வயசில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, அல்லாஹு மட்டுமே அவர்களுக்கு உதவியாளன் என்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை தவிர வேறு ஒன்றையும் நம்மால் சொல்லவும் முடியாது என்கிற நிலை இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் காசாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய 5 இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மீது அல் குதுஸ் படையணி பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக இந்த புகைப்படத்தை வெளியிட்டு பல செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் காசாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பகுதிகள் மீது பாரிய தாக்குதல்கள் அல் குதுஸ் படையணி நடத்துகிறார்கள். குறிப்பாக கிஸ்ஸூஃபீம், தேர்ட் ஐ என்கிற நகரம், அதே போன்று நிரீம் என்கிற நகரம், சூஃபா என்கிற நகரம், ஹொலிட் என்கிற நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் புகைப்படங்களாக பார்க்கிறீர்கள். என்னுடைய சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது, அதனையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் பாலஸ்தீன பகுதியில் தெற்கில் இருந்து சுமார் 20க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். 20க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எங்களுடைய இந்த நகரங்களை வந்து தாக்கி இருக்கிறது என்கிறார்கள். அவ்வளவு தூரம் தொடர்ந்து அவர்கள் காசாவுக்குள் இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய முயற்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும், பாலஸ்தீனத்தை சுதந்திர பூமியாக ஆக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நிறைய இடத்திலே தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். ரஃபாவில் கன்னி வெடி வைக்கப்பட்டு ஒரு வீட்டுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மொத்தமாக ஆம்புஷ் செய்திருக்கிறார்கள், மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், அந்த ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டு காட்டியிருக்கிறோம். எப்படி வீட்டுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நுழையும்னு. குறைஞ்சது 25 பேராவது ஒரு பட்டாலியனாக உள்ள நுழைவாங்க. நுழையிற நேரத்தில் அவர்களை ஆல்ரெடி சிக்க வைத்து கேமரா மூலமாக கண்காணித்து அழிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கொத்தாக மாட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் வெடிபொருட்கள் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறது ஹமாஸினுடைய படைப்பிரிவு கஸ்ஸாம் பிரிகேட். அதே போன்று அவர்கள் வீட்டுக்குள் நுழைஞ்சத்தோடு அங்கு இருக்கக்கூடியவங்க தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார்கள். அதிலே அவர்களால் மீண்டு வர முடியவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் அதே போன்று 2 ஷாவால் வகையான வெடிக்க வைக்கிற ஆயுதத்தின் ஊடாக
உடனடியாக மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மெர்காவா டேங்குகள் ரஃபா பகுதிகளில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் சுஜாயியாவில் ராக்கெட் தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்த பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை ஹமாஸினுடைய ஆயுத குழு கஸ்ஸாம் பிரிகேட் மொத்தமாக அளித்திருக்கிறது. ரஃபாவில் ஒரு படை அளிச்சாங்க. அதே போன்று சுஜாயியாவினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் ஒரு பாரிய படைப்பிரிவை மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது எங்களுடைய தரப்பிலே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு இத்துப்போன செய்தியை சொல்லி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக பாரிய அளவிலான எண்ணிக்கையை கொண்ட இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் எங்களுடைய இன்றைய தாக்குதலில் என்று அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அல் அக்ஸா பிரிகேடை பொறுத்தவரையில் நினைவில் வச்சுக்கிறங்க, இவங்க ஃபத்தாஹினுடைய ஆயுத பிரிவாக இருக்கிறாங்க. ஃபத்தாஹுங்கிறது யாசர் அரபாத் உருவாக்கியது. இப்போ இருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸினுடைய தலைமையில் இயங்கக்கூடியது. மஹமூது அப்பாஸ் நாங்கள் பலஸ்தீன் அத்தாரிட்டி என்கிற பேரில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு பாலஸ்தீனத்தை காட்டிக் கொடுக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு என்பது பல கட்டங்களில் காசா மக்களுக்காக காசாவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான இயக்கமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அந்த அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நூர் ஷம்ஸ் அகதிகள் முகாம் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவை இன்றைய தினம் நாங்கள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று பல துல்லியமான பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம். இதில் ஏராளமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அழிந்திருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், வாகனங்கள் நேரடியாகவே அழிவுக்குள்ளாக்கி இருக்கிறது என்கிறது அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு. இது இன்றைக்கு நடைபெற்ற 3வது படை அழிப்பு நிகழ்வாக இருக்கிறது. பாரிய தாக்குதல். ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் இதெல்லாம் ஒரு செய்தி ஆக்கவும் முடியாது. ஆக்கினா அவனை அல் ஜசீராக்கு நடந்தது அதுக்குள்ளங்கிறதுனால வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஆனால் அல் ஜசீரா இன்றைக்கு இந்த செய்திகளை அழகாக தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்குள் இருந்து தான் அல் ஜசீராவுக்கு செய்தி சொல்ல முடியாது, வெளியிலிருந்து தாராளமாக சொல்ல முடியும். அதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அல் குதுஸ் பிரிகேடினுடைய தனித்தனி ஆயுதமேந்திய குழு மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதிலே 4க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். மொத்தமாக இன்றைக்கு 8 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அது என்ன முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், உடனடியாக இஸ்ரேல் இராணுவத்திற்கு குறைந்தது 10,000 இராணுவத்தினர் தேவை அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் 2 காரணம். ஒன்று, பல பேர் கபருக்குள் சென்று விட்டார்கள், பல பேர் நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். அந்த நாட்டை விட்டு போனவங்கள பட்டியலை எல்லாம் தனியாக பார்க்குற அளவுக்கு இருக்குது. பல நாடுகளுக்கு அவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் நாட்டை விட்டு. ஏன்னா ரிசர்வ் பிரிகேடில் இருந்தவங்க, ரிசர்வ் படையணியாக இருந்தவங்க, இராணுவமாகவே தொழிலாக இருந்தவங்களுக்கு தப்பி ஓட முடியாமல் போயிடுச்சு. ரிசர்வ் படையின்னு இருந்திருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுவான், திடீர்னு யுத்தம் வந்தால் அவன் யுத்தத்துக்கு வர வேண்டி வரும். அந்த மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் நாங்கள் காசாவுக்குள்ளே போகிறோம், பெரிய சம்பளம் கிடைக்குதுன்னு வந்தாங்க. பிறகுதான் விளங்கிச்சு சம்பளத்தை பார்த்தா சாவாத்தான் திரும்பி வர வேண்டி வரும். அதனால் பணமாக வர்றதுக்கு விரும்பல என்று சொல்லிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடுகிற நிலையை எடுத்திருக்கிறார்கள். எனவே நாட்டுக்குள்ள ஒரு புறம் ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் நடக்கிறது, இன்னொரு புறமாக ஹமாஸினுடைய அட்டாக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மறுபுறமாக ஹூதிகளுடைய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஈரான் கை வைக்கும் என்கிற நிலையெல்லாம் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் 10,000 பேர் எங்களுக்கு தேவை என்கிற அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு
அமைச்சர் யோ கேலண்ட் இன்றைக்கு இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே எங்கள்கிட்ட அத்தனை ராணுவம் இருக்கு, இத்தனை ராணுவம் இருக்குன்னு சொன்னவர்கள், ஹமாஸ் அழிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு சொன்னவங்க, ஹமாஸ் ஒரு இடத்துல எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்குது வாங்கன்னு கூப்பிடல, ஹிஸ்புல்லாக்கள் சொல்லல. ஆனால் இன்றைக்கு தங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது, தயவு செய்து இராணுவத்தில் சேருங்கள் என்கிற கோரிக்கையை இவர்கள் விடுத்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் என்ன நடக்கிறது லெபனான் எல்லையில் என்கிற கேள்வி மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. லெபனான் எல்லையை பொறுத்தவரையில் லெபனானிலே தொடர்ந்து இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள். நேற்று ஹிஸ்புல்லாக்களுடைய 4 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனான் மீது இஸ்ரேலும் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருவதான செய்திகளை லெபனானுடைய ஊடகங்களும் வெளியிடுகின்றன, இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன, அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மாத்திரம் 18 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் லெபனானுடைய தாக்குதலில் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. காயமடைகிறாங்கன்னா ஏவுகணை அட்டாக்ல கிடையாது, அது காயமடைகிறது எதுலன்னு சொன்னா நேரடி அட்டாக்ல, நேருக்கு நேரே அவர்களுக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது 2 பேருக்கு மத்தியில் எல்லையில். அதில் 18 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல். ஆனால் இன்றைய தினம் எந்த விதமான ஹிஸ்புல்லாவினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதான செய்திகள் வெளிவராத நிலையில் ஈராக்கிலிருந்து செயல்படக்கூடிய குழு இன்றைக்கு செங்கடலில் இருக்கக்கூடிய செங்கடல் நகரமாக இருக்கக்கூடிய ஈலாது மேலே, இஸ்ரேலுடைய நகரம் ஈலாது மேலே இன்றைக்கு பாரிய ஆளில்லா விமான தாக்குதல்களை இலக்கு வைத்து சக்சஸாக முடித்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஹூதிகளுடைய 4 ட்ரோன்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அமெரிக்கா பிரித்தானிய வார் கண்காணிப்பு சேவை வெளியிட்டு இருக்கிறது. இப்படி ஒருபுறம் ஹூதிகளுடைய தாக்குதல், மறுபுறம் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல், மறுபுறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய குழுவினுடைய தாக்குதல், எல்லாவற்றுக்கும் மேலாக காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல் என்று பல கட்ட போராட்டங்களை அங்கே இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மிளிர வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய ஆசையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய தேர்தல் களம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் ஈரானிலே நடைபெற்று முடிந்த தேர்தலுடைய ரிசல்ட் வெளியாகி இருக்கிறது. சுமார் 40% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஈரானுடைய ஷாவை விரட்டி அடித்ததுக்கு பிறகு ஈரானிலே புரட்சி ஏற்பட்டு ஈரானில் பாரசீகர்களுடைய கை ஓங்கி ஆட்சி கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு ஆக குறைந்த அளவில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு சதவீதம் இம்முறை பதிவான வாக்கு சதவீதம் என்று சொல்லப்படுகிறது. இம்முறை கிட்டத்தட்ட 6 பேர் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் கடைசியாக 2 பேர் நேருக்கு நேரான போட்டியிலே மிக உக்கிரமாக இருந்தாலும் யாருமே 50% வாக்குகளை பெற முடியாமல் போய்விட்டது. எனவே 2ஆம் கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அந்த 2ஆம் கட்ட தேர்தலில் தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்கள் மாத்திரம் போட்டியிடுவார்கள். அதிலே யார் ஆட்சியை கைப்பற்ற போகிறார் என்கிற கேள்வி இருக்கிறது. முன்னணியிலே 2 துருவங்கள் இருக்கிறது. ஒருவர் வலமையான ஈரானுடைய ஷியாயிசத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இன்னொருவர் மறுபுறமாக முற்றுமுழுதாக வெஸ்டோட நம்ம இணங்கி போகணும், மேற்கு நாடுகளோட பகையோட பயணிக்காம ஓரளவுக்கு இணங்கி போகணும், நம்முடைய நாடை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் என்கிற மாதிரியான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய ஒருவர். ஆனால் அவரும் ஷியா சிந்தனை கொண்டவர் என்பதில் மாற்று கருத்தில். ஏன்னா அந்த சிந்தனைக்கு மாற்று கருத்தில் இருக்கிறவங்க யாருமே அங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது. அதற்கு உச்சபீட தலைவராக இருக்கக்கூடிய ஹாமனி அவர்கள் அனுமதி கொடுக்கவும் மாட்டார்கள். அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் அங்கே. அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி பவர்ஃபுல் பர்சனாக வருவார். அவரை மீறி ஜனாதிபதி எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் கடைசியில் அவர் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பார். அப்படி இருக்கும்போது தற்போது தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை தான் தேர்தலுடைய முடிவுகளை பற்றி பார்க்க முடியும். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் அவர்கள் பாலஸ்தீன விவகாரத்தில் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி அமைப்பதற்கான
வாய்ப்புகள் கிடையாது என்பதை கடந்த காலமும் நமக்கு நிரூபித்திருக்கிறது. நிகழ்காலத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த மாதிரியான நிலையில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில வீடியோக்களை ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. அல் ஜசீராவினுடைய டிவி செய்தி கூட இதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஒரு ஆயுத தொழிற்சாலையை தான் அவங்க இதில் காட்டுறாங்க. அங்கே என்ன மாதிரி ஆயுதங்களை தயாரிக்கிறோம்ங்கிறத அவங்க காட்டுறாங்க. பட் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இந்த காட்சிக்கு பின்னால் ஒளிபரப்பாகக்கூடிய தொலைக்காட்சி சேவையினுடைய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சி சேவை அங்கே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இணையதளம் பிரச்சனையாக இருக்கிறது, மற்ற சேவைகள் பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே அவர்கள் பங்கருக்கு கீழாக அல் ஜசீராவையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை தினம்தோறும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த வீடியோவினுடைய முக்கிய அம்சமாக அதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில ஆயுதங்களை நம்ம காட்ட முடியாது. கேமராவை வச்சுக்கிட்டு பாருங்க, பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தின் இணையதளத்திலே போய் பார்த்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்கிற சிறு காட்சியும் அதிலே வெளியாகி இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவங்க ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. தாக்குதல் நடத்துகிற நேரம் போக ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் டீ குடிக்கிறதுக்கான அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையுமே அவங்க துல்லியமாக செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், நம்மை போன்று அவர்கள் நிம்மதி பெருமூச்சோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதறி அழ மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும், அதையும் மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் அழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத செயல்பாடுகள் மொத்தமாக இல்லாதொழிக்கப்பட்டு ஆயுதங்கள் அற்ற அமைதியான உலகமாக இவ்வுலகு மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.